அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தி சஞ்சீவ்குமார். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல போகிறேன். அது என்ன தகவல்னா, தீப வழிபாட்டிற்கான காலம். அதாவது தீபம் ஏற்றும், அதாவது விளக்கேற்றும் நேரம்லாம் எது எது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உங்களுக்கு தகவல் சொல்ல போகிறேன். அதிகாலையில் 3 மணியிலிருந்து 5 மணிக்குள் இல்லத்தில் தீபம் ஏற்றுவது சர்வமங்கல சுகத்தை உண்டாகும். அதிகாலை, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி விடியற் காலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நம்ம இல்லத்தில் தீபம் ஏற்றினா, நம்மளோட வீட்டில் விளக்கு ஏற்றினா நம்ம ஆற்றுல விளக்கு ஏற்றினா நம்ம சர்வமங்கல சுகத்தை நம்ம ஆற்றுக்கு உண்டாகும். பொழுது சாயும் வேளையில், அதாவது மாலை நேரத்தில் இல்லத்தில் தீபம் ஏற்றி வணங்கும் பெண்மணிக்கு ஆசி கூற தேவர்களே இல்லங்களுக்கு வருகிறார்கள். அதாவது இப்போ சன் செட் ஆகும்ல. இப்போ வின்டர் சீசன்னா ஒரு 5 மணிக்கு செட் ஆகிடும். இப்போ சம்மர் சீசன்னா ஒரு 5:30 மணிக்கு செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ விளக்கேற்றுனா விளக்கேற்றுற பெண்மணிக்கு ஆற்றுக்கே தேவர்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாளாம். அந்த மாதிரி ஒரு விசேஷமாக 5:30 மணிக்கு அந்த பொழுது சாயும் போது விளக்கேற்றுனா அந்த பெண்மணிக்கு. ஆதலால் தீபம் வைக்கும் நேரத்தில் பெண்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது. தீபம் வைக்கும் நேரத்தில் தூங்கவும் கூடாது. அந்த நேரத்தில் விளக்கேற்றும் நேரத்தில் எந்த பெண்களும் வெளியே போகக்கூடாது. அப்புறமா அந்த நேரத்தில் தூங்கவும் கூடாது. வேலை வேண்டுவோர், குடும்ப சுகம் வேண்டுவோர், புத்திரர் வேண்டுவோர் சாயங்கால வேளையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபட நற்பயனை அடையலாம். அதாவது அந்த பெண்ணுக்கு வேலை வேணும்னா, அல்லது குடும்ப சுகம் வேண்டும்னா, புத்திரர் அதாவது மகன் பிறக்கணும்னா சாயங்கால வேளையில் தீபம் ஏற்றுனா மகாலட்சுமியை வேண்டிண்டே தீபம் ஏற்றுனா, மகாலட்சுமியை பூஜை பண்ணிண்டே தீபம் ஏற்றுனா ரொம்ப விசேஷம், நல்லது, நற்பயனை அடையலாம், நல்ல பயனை அடையலாம். இதுதான் இந்த தீப வழிபாடு காலம்கான மீனிங். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லிட்டில் சாம்ஸ் ஆஃப் கல்லுக்குழி சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.